உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிமு 427 முதல் 347 வரை வாழ்ந்த கிரேக்க ஞானியான பிளாட்டோவின் அரசியல் தத்துவத்தையும் அறிவியல் மற்றும் மெய் விளக்கியல் சிந்தனையையும் அவரது தி ரிபப்ளிக் நூலின் மூலம் ஆய்ந்தறிந்துள்ள இன்றைய அகிலத்தின் அரசியல் மேதையாக An Essay Concerning Human Understanding என்ற நூல் மூலம் புகழ்பெற்ற ஜான் லாக்கின் அரசு பற்றிய ஆய்வுரைகளை அறிந்துணர்ந்துள்ள தத்துவ ஞானியாக, அசோகரின் கருணையும் நெப்போலியன் போனபார்ட்டின் துணிச்சலும் ஆர்கிமிடிஸின் அறிவடர்த்தியும் பல்துறை புலமை வாய்ந்த லியனார்டோ டாவின்சி, பெஞ்சமின் பிராங்க்லின் ஆகியோரையும் விஞ்சிய ஒப்பாரும் மிக்காருமில்லா மகோன்னத தலைவராக த லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன் எனப்படும் வான்கோள்களின் இயக்க விதிகளை கண்டுபிடித்த ஜோகனஸ் கெப்லர் முதல் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான மார்க் 3 விண்கலம் வரை அனைத்து அறிவியல் நிகழ்வுகளையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள நுண்மான் நுழைப்புல மிக்கவராக, ஐசக் நியூட்டன் நுண்கணிதம் எனப்படும் கால்குலஸை கண்டுபிடிப்பதற்கு முன்னோடியாக இருந்து பகுப்பாய்வு வடிவ கணிதம் என்ற அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியை உருவாக்கிய ரெனே டிகார்டேயின் கூற்றை அறிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களுக்கு கணித உபகரணங்களை விலையின்றி வழங்கி கணித புரட்சிக்கு வித்திட்ட கணித அறிஞராக, நீரும் காற்றும் தனிமம் இல்லை என்பதை நிரூபித்து ரசாயனவியலின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய ஆன்வான் லோரான் லவாசியா போன்று தமிழகத்தை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக மாற்ற புதிய கொள்கைகளை வகுத்து மாணவர்களை அறிவின் ஊற்றுக்களாக உருவாக்கியுள்ள உன்னத தலைவராக, கொலம்பியா, வெனிசுலா, ஈக்வடார், பெரு, பொலிவியா ஆகிய 5 தென் அமெரிக்க நாடுகளையும் ஸ்பானிய ஆதிக்கத்திலிருந்து விடுவித்த சைமன் பொலிவாரின் வீரத்திற்கு நிகரான வல்லமை படைத்த நெஞ்சுரமிக்க பேரரசியாக, உணவு உற்பத்தி பெருக்கத்தை விஞ்சும் வகையில் மக்கள் தொகை பெருகி வருகிறது எனும் கருத்தை வெளியிட்ட தாமஸ் ராபர்ட் மால்தஸ் தியரி ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ என்ற உபரி மதிப்பு கோட்பாட்டை கூறிய கார்ல் மார்க்ஸ் ஆகியோருக்கு இணையான பொருளாதார மதிநுட்பம் மிக்கவராக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வெளியின் கருந்துளையின் அடர்த்தியை விட அதிகம் என்பதால் தமிழகத்தில் உள்ள திருக்கோவில் திருத்தேர்களின் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு, பக்தர்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட தங்க வெள்ளி ரதங்கள், பக்தர்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள், பழமையான கோவில்களின் கால பூஜைகள் மற்றும் ஒரு கால பூஜை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான திருத்தேர்களின் திருப்பணிகள், பக்தர்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள தங்க ரதங்கள், வெள்ளி ரதங்களின் விவரங்கள் பற்றிய குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் 809 திருக்கோவில்களுக்கு சொந்தமாக 989 மரத் திருத்தேர்கள் உள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்களில் திருக்கோவில்களின் உபரி நிதி மூலம் திருத்தேர்கள் திருப்பணிக்காக 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி ஏற்படுத்தப்பட்டது. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3ஆம் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் திருத்தேர் திருப்பணியில் ஏற்பட்டிருந்த இடர்பாடுகளை அறிந்து மரத்தேர் சிற்பிகளின் ஊதியத்தை உயர்த்தியும் மரங்களுக்கான விலையை அதிகப்படுத்தியும் வழங்க உத்தரவிட்டார். இதன் பயனாக 99 திருத்தேர்களுக்கான சீரமைப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டு
திரு தேரோட்டங்கள் நடைபெற்றன. 2013, 2014 ஆண்டில் மட்டும் 21 திருத்தேர்கள் சீரமைக்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள 204 திருத்தேர்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் திருத்தேர்களை பாதுகாக்கும் பொருட்டு தீப்பிடிக்காத தகடுகளால் ஆன கூரை, இரும்பு அச்சு, இரும்பு சக்கரம் ஆகியவற்றை செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதை தவிர தேரோட்ட விழாவின் போது விபத்துகள் நடைபெறாதிருக்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தேர்களுக்கும் திருத்தேரோட்டத்தில் தேரை இழுக்கிறவர்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காப்பீடு செய்யப்படுகிறது. முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு கடந்த 3 ஆண்டுகளில் 106 திருத்தேர்கள் திருப்பணிக்கு 6,11,00,000 ரூபாய் வழங்கப்பட்டது. 2013-14 நிதியாண்டில் 3,73,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 59 திருத்தேர் திருப்பணி நடைபெற்றுள்ளது. சென்னை பூங்காநகர் கந்தசுவாமி திருக்கோவில், வடபழனி ஆண்டவர் திருக்கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில், முண்டகக்கண்ணியம்மன் திருக்கோவில், திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் திருக்கோவில், அடையாறு அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில், மாங்காடு காமாட்சியம்மன் திருக்கோவில், திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில், வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில், கோயம்புத்தூர் தண்டுமாரியம்மன் திருக்கோவில், ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவில், ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவில், திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில், உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோவில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில், அழகர் கோவில் சோலை மண்டபம் முருகன் திருக்கோவில், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருக்கோவில், சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், நாங்குநேரி வானமாமலை பெருமாள் திருக்கோவில், காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோவில், திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவில், ரத்தினகிரி பாலமுருகன் திருக்கோவில், சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில், சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவில், மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில், ஈரோடு திண்டல்மடை வேலாயுத சுவாமி திருக்கோவில், சிவகாசி திருத்தங்கல் சுருநெல்லிநாத சுவாமி திருக்கோவில், கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவில் வெங்கடாச்சலபதி திருக்கோவில், கரூர் மாரியம்மன் திருக்கோவில், ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருக்கோவில், நாமக்கல் ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில், கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அரியாக்குறிச்சி வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவில், சிவகங்கை நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவில், சேலம் சுகவனேஸ்வரர் திருக்கோவில், சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோவில், வேலூர் சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில், விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில், ஈரோடு பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் ஆகிய 51 திருக்கோவில்களில் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக தங்க ரதங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. மேலும் திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் திருக்கோவில், சீர்காழி சட்டநாத சுவாமி திருக்கோவில், ராமநாதபுரம் வெயிலுக்குகந்த விநாயகர் கோவில் உட்பட 40 திருக்கோவில்களில் வெள்ளி ரதமும் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடரும். மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடர்கிறது. திருக்கோவில்களுக்கு வருகை தரும் பக்தர்களின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை வசதிகளான குடிநீர், நவீன கழிப்பிடம், தங்கும் குடில்கள், அறைகள், துயில் கூடங்கள், பாதுகாப்பு அறைகள், வாகன நிறுத்துமிடங்கள், மின்கல மகிழுந்து, கம்பிவட ஊர்திகள் உள்ளிட்டவை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். திருக்கோவில்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 118 திருக்கோவில்களில் சுத்தமான குடிநீர் வழங்க 1,60,00,000 ரூபாய் செலவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இவற்றில் 2013-14 ஆண்டில் 7 திருக்கோவில்களில் 20 லட்சம் ரூபாய் செலவில் சுத்தமான குடிநீர் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
திருக்கோவில்களுக்கு வருகை தரும் ஆடவருக்கும் மகளிருக்கும் தனித்தனியாக நவீன கழிப்பிட வசதிகளை செய்து கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3வது முறையாக முதலமைச்சராக புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற பின் 87 திருக்கோவில்களில் 6,46,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டன. இவற்றில் 2013-14 ஆண்டில் 30 திருக்கோவில்களில் 1,58,00,000 ரூபாய் செலவில் ஆடவருக்கு 99 கழிவறைகளும் மகளிருக்கு 108 கழிவறைகளும் கட்டப்பட்டுள்ளன. திருக்கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக முக்கிய திருக்கோவில்களில் குடில்கள், தங்கும் அறைகள், துயில் கூடங்கள் ஆகியன பொருட்கள் பாதுகாப்பு அறைகள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளன. 12 திருக்கோவில்களில் 57,91,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தங்கும் கூடங்கள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இவற்றில் 2013-2014 ஆண்டில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 தங்கும் கூடங்கள் கட்டப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனுடையோர், முதியோர், குழந்தைகள் ஆகியோர் மலை மீது அமைந்துள்ள இறைவனை எளிதாக வழிபட ஏதுவாக முதன்முறையாக 4 கோடி ரூபாய் செலவில் கம்பிவட ஊர்தி அமைத்திட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணையிட்டு 3/11/2004 அன்று கம்பிவட ஊர்தியை தொடங்கி வைத்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் நிதி பங்களிப்புடன் 47,09,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒரே நேரத்தில் சுமார் 1000 எண்ணிக்கையுள்ள பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக குடில்கள், அறைகள், துயில் கூடங்கள், உணவகம் போன்ற வசதிகளுடன் கூடிய யாத்ரி நிவாஸ் கட்டப்பட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பொற்கரங்களால் 30/6/2014 அன்று திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக 19/6/2011 அன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 6 இருக்கைகள் கொண்ட மின்கல மகிழுந்தை மாற்றுத்திறனுடையோர் மற்றும் முதியோர் பயன்பாட்டிற்காக வழங்கினார். பெரிய வளாகங்கள் கொண்ட 9 திருக்கோவில்களில் மின்கல மகிழுந்துகள் பயன்பாட்டில் உள்ளன. திருக்கோவில்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டிய அவசியம் கருதி தனியார் நிறுவனங்கள் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் பயனாக 110 பெரிய திருக்கோவில்கள் சிறந்த முறையில் தூய்மையாக பராமரிக்கப்படுகின்றன. பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் இதர திருக்கோவில்களிலும் இந்த திட்டத்தை விரிவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாடல் பெற்ற மற்றும் மங்களாசாசனம் பெற்ற பழம்பெரும் திருக்கோயில்களில் நலிவுற்ற கால பூஜைகளை புதுப்பித்தல், நிதி வசதியற்ற திருக்கோயில்களுக்கு ஒரு கால பூஜை செய்தல் திட்டங்கள் குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். பாடல் பெற்ற மற்றும் மங்களாசனம் பெற்ற பழம்பெரும் திருக்கோவில்களில் நலிவுற்ற கால பூஜைகள் செய்வதில் தொய்வு ஏற்பட்டதை களைவதற்காக பழமையான திருக்கோவில்களின் கால பூஜைகளை புதுப்பித்தல் திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. நிதி வசதி மிக்க திருக்கோவில்களின் உபரி நிதியிலிருந்து முழு அளவிலான கால பூஜைகளை செய்திட இத்திட்டம் வழிவகை செய்கிறது. இதன் பயனாக 19 நிதி வசதி மிக்க திருக்கோவில்களிலிருந்து 50 நலிவுற்ற திருக்கோவில்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணையின்படி 2001 முதல் 2006 ஆண்டு வரை நிதி உதவி செய்யப்பட்டது. முந்தைய ஆட்சி காலத்தில் செயலற்று இருந்த இத்திட்டத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் புத்துயிர் அளிக்கப்பட்டது. 2013-2014 ஆண்டில் 10 திருக்கோவில்களுக்கு 2,28,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் பல திருக்கோவில்களை பயன்பெறச் செய்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒருகால பூஜை கூட செய்திட இயலாத நிதி வசதியற்ற திருக்கோவில்களுக்கு ஒரு கால பூஜை செய்திட உதவும் வகையில் ஒரு கால பூஜை திட்டம் 1986 ஆண்டு தொடங்கப்பட்டது. இச்சிறப்புமிகு திட்டத்தில் பொதுமக்களும் பங்கேற்கும் நோக்கில் 1993 ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருக்கோவில் ஒன்றுக்கு பொதுமக்கள் நன்கொடையாக 2,500 ரூபாய் வழங்க முன்வந்தால் நிதி வசதி உள்ள திருக்கோவில்களின் உபரி நிதியிலிருந்து 20,000 ரூபாயும், திருக்கோவில் திருப்பணி மற்றும் அறப்பணி நிதியிலிருந்து 1,300 ரூபாயும், ஆலய மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,200 ரூபாயும் ஆக மொத்தம் 25,000 ரூபாய் அந்தந்த திருக்கோவில் பெயரில் முதலீடு செய்து அதிலிருந்து கிடைக்கும் வட்டி தொகையிலிருந்து குறிப்பிட்ட திருக்கோவில்களின் ஒருகால பூஜையை நாள்தோறும் நடைபெற வழிவகை செய்தார். நிதி பற்றாக்குறையால் ஒருகால பூஜை திட்டத்திற்கு ஏற்பட்ட முடக்கத்தை அறிந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதும்
திருக்கோவில் ஒன்றுக்கு 25,000 ரூபாயாக இருந்த நிரந்தர வைப்பு தொகையை 1,00,000 ரூபாயாக உயர்வு செய்து ஆணையிட்டார். இத்திட்டத்தின்படி 11,931 திருக்கோவில்கள் பயனடைந்து வருகின்றன. இதற்காகும் மொத்த செலவினத்தில் 59,48 லட்சம் ரூபாய் அரசு நிதியிலிருந்து ஒருமுறை மானியமாகவும் 41 திருக்கோவில்களின் உபரி நிதியிலிருந்து 30 கோடி ரூபாய் நிதி மாற்ற மூலமும் ஒதுக்கீடு செய்து இத்திட்டத்திற்கு புத்துயிர் அளித்தார். இதன்படி 11,931 திருக்கோவில்கள் பயனடைந்து வருகின்றன. இத்திட்டத்தின்படி நடப்பாண்டில் மேலும் 714 திருக்கோவில்கள் பயன்பெறுகின்றன. ஒருகால பூஜை நடைபெறாத எவ்வொரு திருக்கோவிலுக்காவது 10,000 ரூபாய் நன்கொடை எவரேனும் அளித்தால் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் 90,000 ரூபாய் நிதி அளித்து மொத்தம் 1,00,000 ரூபாய் சம்பந்தப்பட்ட திருக்கோவில் பெயரில் வைப்பு நிதி உருவாக்கி அத்திருக்கோவிலுக்கு ஒருகால பூஜை நடைபெறுவது உறுதி செய்யப்படுகிறது. திருக்கோவில்களுக்கு சொந்தமான உலோக திருமேனிகள், ஆபரணங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாத்திட களவு எச்சரிக்கை மணி, கோல் சொல் கடிகாரம், தொட்டிப்பூட்டு, இரும்பு வாயிற்கதவுகள், கண்காணிப்பு ஒளிப்பட கருவிகள் ஆகியன பொருத்துதல், இரவு காவலர்கள் நியமனம், திருக்கோவில்கள் பாதுகாப்பு படையினர் நியமனம் ஆகியன 1200 திருக்கோவில்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடரும். மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடர்கிறது. பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக திருக்கோவில்களுக்கு தங்க ரதங்களையும் வெள்ளி ரதங்களையும் அர்ப்பணித்துள்ளமைக்கும், திருத்தேர்களின் திருப்பணிகளை மேற்கொண்டமைக்கும், பழமையான கோவில்களில் கால பூஜைகளை நடத்துவதற்கான ஆவண செய்தமைக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அறங்காவலர்கள், நிர்வாகிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த திருச்செந்தூர் கோயில் வளாகம் மிகவும் சுத்தமாக உள்ளது. முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். கடலில் தடுப்பு சுவர் அமைத்து பார்ப்பதற்கு அழகாக மக்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அன்னதான திட்டமும் நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவில் விரிவாக்கத்திற்காக மக்கள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் 1,62,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக கோவில் தங்கு மண்டபமும், குளியலறையும், கழிப்பறைகளும், பூங்காக்களும், கிரிவலப்பாதையை சுற்றி தடுப்பு சுவர்களும், பக்தர்கள் எளிதாக வந்து செல்ல சர்வீஸ் ரோடுகளும், புலிகொகைக்கு தடுப்பு வேலியும் செய்து முடித்திருக்கிறார்கள். இதனால் நாளுக்கு நாள் வரும் பக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. இதற்காக மக்கள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கோவில்பட்டி மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். திருவாபுரி முருகன் கோயிலுக்கு நல்ல வசதியெல்லாம் தேடி கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு ஒரு கழிப்பிடம், பெண்களுக்கு ஒரு கழிப்பிடம் தனித்தனியாக இருக்குது. பக்தர்கள் வந்து தங்கறதுக்கு விடுதிகள் வந்து நல்ல முறையில் செய்திருக்கிறாங்க. சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நல்ல வசதி செய்து கொடுத்துருக்காங்க. குடித்தண்ணீர், உணவு அத்தனை வந்து நல்ல முறையில் நடந்துக்கின்னு இருக்குது. திருவாபுரிக்கு 10 நிமிடத்துக்கு ஒரு போக்குவரத்து வர அளவுக்கு நல்ல வசதி தேடி கொடுத்துருக்காங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அருள்மிகு நெல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்மன் திருக்கோயிலுக்கு மழைநீர் வழிந்தோடி வாய்க்கால் அமைக்கும் திருப்பணிக்கான 21,5 லட்சம் மதிப்பில் தயாரிக்கப்பட்ட மதிப்பீட்டை அங்கீகரித்து உத்தரவிட்டார்கள். அதன்படி திருக்கோயிலுக்குள்ளே அமைந்திருக்கிற தெப்பக்குளத்தில் சேரும் வகையில் அந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. அன்னதான கூடம், கழிவறை குளியலறை, குடிதண்ணீர் வசதி, தேரோட விதி சரி செய்தல், சேவாத்திகள் தங்கும் விடுதிகள், குடிதண்ணீர் வசதிக்காக கிணறு அமைத்தல் போன்ற பல்வேறு விதமான கட்டுமான பணிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 1 கோடி மதிப்பில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது போன்ற திருக்கோயிலுக்கு வரும் சேவாதிகளுக்கு சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செஞ்சியோட்டம் மேல்மலை அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்காக
ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் அன்னதான கூடம் புதுப்பித்தல் பணி, கியூ லைன் அமைத்தல் பணி, குடிநீர் சரி செய்தல் பணி, கழிவறை குளியலறை அமைத்தல் பணி இவைகள் முடிக்கப்பட்டு இப்போ பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த திட்டப் பணிகளெல்லாம் செஞ்சு கொடுத்த மக்கள் முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்கள் திருக்கோயில் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய பேருந்துகள் 2 வாங்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு செயல்படுத்தப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி கார் மின்கல சீருந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் வசதிக்காக புதிய கழிப்பறைகள் இலவசமாக நல்ல முறையில் கட்டப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. புதிய பிரசாத கடை கட்டப்பட்டு அதுவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நியாய விலை அர்ச்சனை பொருட்கள் கடை என்று திறக்கப்பட்டு திருக்கோயில் நிர்வாகம் மூலமாகவே இந்த அர்ச்சனை பொருட்களை குறைந்த விலையில் பக்தர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் தரிசனம் முடித்துவிட்டு ஓய்வு எடுப்பதற்கு நிழல் கூரைகள் பல்வேறு இடங்களில் அமைத்து தந்துள்ளோம். மலை கோயிலை பொறுத்தவரையில் தினசரி 300 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குகின்றோம். அன்னதானம் கூடம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வசதிகளுடன் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் மதிய நேரத்தில் அன்னதானத்தில் திட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பட்டு செல்கிறார்கள். திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களின் நலனுக்காக சுத்தமான குடிநீர் வசதி, ஆடவருக்கும் மகளிருக்கும் தனித்தனியாக நவீன கழிப்பிட வசதி, பக்தர்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள குடில்கள், அறைகள், துயில் கூடங்கள், உணவகங்கள் ஆகியவற்றை உருவாக்கி தந்துள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பக்தர்கள் உள்ளம் உருக நன்றி தெரிவிச்சிருக்காங்க. திருச்செந்தூர் கோயிலில் 24 அறைகள் கொண்ட ஒரு லாட்ஜி, நவீன லாட்ஜி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. மொட்டை போடுறதுக்காக நவீன ஒரு அறைகள் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. முடி காணிக்கைக்காக புதிய பேருந்து நிலையம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கடல்களில் இங்கே உட்காந்து பார்க்குற மாதிரியே அழகாக சிமெண்ட் தளங்கள்லாம் அமைஞ்சு உட்காந்து பார்த்து ரசிக்கிற மாதிரியே தடுப்படியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. தேங்காய் பழம் அதெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக வெறும் 45 ரூபாயில் கொடுக்குற மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பீச் நல்லா ரசிக்கிற அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முடிக்காணிக்கு செலுத்துற இடத்துல நீட்டாக குளிக்கிற வசதி இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, சுத்தபத்தமாக இருக்குது, நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாகனம் நிறுத்தும் இடம், அப்புறம் ஐமாஸ் லைட்டு அதுவும் நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பக்தர்கள் எந்த இடையூறும் இல்லாமல் இங்கே நல்ல முறையாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா அவர்கள் கொண்டு வந்த சீரிய திட்டமான மழைநீர் சேமிப்பு திட்டமானதுனால இங்கே கோயிலுக்குள்ளே தேங்குகிற தண்ணியெல்லாம் மழைநீர் சேமிப்பு வடிகால் அமைத்து அந்த குளத்தில் கொண்டு விட்றனால குளம் இன்றைக்கி நிரம்பி தண்ணி இருக்கு. இந்த திட்டங்களை கொண்டு வந்த மண்புக அம்மா மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோயிலில் மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் சீரிய முயற்சியில் அன்னதான திட்டம் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்னதான திட்டத்தில் வெளியூரில் உள்ள பக்தர்களும் உள்ளூர் பக்தர்களும் சிறப்பாக பயன்பெறுகிறார்கள். கோயில் தினமும் சீரிய பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா அவர்களுக்கு நன்றி. பக்தர்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு, வண்டி நிறுத்துறதுக்கு உண்டான இடம், பப்ளிக் டாய்லெட்ஸு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கு. ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க. தமிழக அரசுக்கு மிக்க நன்றி. பழனி முருகன் கோயிலுக்கு தரிசனம் பண்ண வந்திருக்கோம். குடி தண்ணீர் வசதியெலாம் நல்லா செஞ்சுருக்காங்க தமிழக அரசு. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சௌகரியமாக இருக்குது. தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. மினரல் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் நிறையா இருக்குது. அது ரொம்ப வசதியாக இருக்குது மக்களுக்கு, குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும். தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தோட சாமி தரிசனம் பண்ண வந்தோம். என்னை போல் வயசானவங்களுக்கு ரோப் கார்டு இருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. இதை அமைச்சு கொடுத்த அம்மாவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி. எங்களால் வயசானவங்களுக்கு நடக்க முடியல, எங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோப் கார்டு நல்லா இருக்குது. நாங்கள் குடும்பத்தோடு ரோப் கார்டில் ஏறி நல்லா சௌகரியமாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயும் ஃப்ரீயாக இருந்தது. அம்மாவுக்கு நன்றி. எல்லா அடிப்படை வசதிகளும் செஞ்சு தந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குளியல் அறை, அப்புறம் அன்னதான கூடம், முடி காணிக்கை செலுத்தும் இடம், சாலை வசதி போன்ற எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனால் எந்த ஒரு சிரமமும் இன்றி அங்காளம்மனை தரிசனம் செய்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணமான மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு பக்தர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருத்தணி முருகன் தரிசனத்துக்காக வந்தேன். இங்கு நடக்க முடியாதனால் பேட்டரி காரில் பயணம் செய்கிறேன். மிகவும் நன்றி அம்மா அவர்களுக்கு. அம்மா நிறைய உபயோகம் நிறைய தேர் கூட அம்மா தான் செய்து, திருப்பூருக்கு தேர் கூட அம்மா தான் செய்து வச்சாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நல்லா புதுமையாக ரொம்ப க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் தங்கும் விழுதி அம்மா கட்டி கொடுத்துருக்கறதுனால இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கட்டி
கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள திருக்கோயில் திருத்தேர்களின் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு, பக்தர்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட தங்க வெள்ளி ரதங்கள், பக்தர்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள், பழமையான கோயில்களின் கால பூஜைகள் மற்றும் ஒரு கால பூஜை திட்டம் உள்ளிட்ட நலத்திட்டங்களின் பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.